ஆசைப்பட்ட மாதிரி மலேசியா வந்தாச்சு. இனிமேல் நமக்கு நல்ல நேரம் தான். ஆமாண்டா சார். யூ ஆர் அண்டர் அரஸ்ட். எங்களை எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? எங்களை எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? சார் என்னடா இது? சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? அவங்க பேக்கை செக் பண்ணுங்க. இதுல என்ன இருக்கு? ஆயுதமா? இதனால வந்த சூன்யமா? இது ஏன் இவ்வளவு கூர்மையா இருக்கு? Laban Kai Bawang. Good evening. குட் ஈவினிங் சார். எஸ் சார். We got an information that a big Chinese delegation is coming tomorrow and we have to tighten up the security in the whole airport. Okay, sir. Okay? எதுக்கு One sec. நம்மள பிடிக்கிறாங்க? You please. சொல்லுமா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டானா? இருமல்லாம் கம்மியா இருக்குல்ல? டேய் தமிழ் பேசுறாரா? நட முடிப்பான். வாடா வாடா. வா. ஓகே. சார் நீங்க தமிழா சார்? வீட்டுக்கு சீக்கிரம் வரேன்னு சொல்லும்போது தான் நினைச்சேன். ஏய் சுமாரா சொல்றா. சார் எங்களை சந்தேகப்படுறாங்க சார். கிட்டி புல்லு கொண்டு வந்ததுக்காக விசாரிச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க ஆமா வந்து சார், பாருங்க பாட்டி சார். கிட்ட உப்பு கருவாடு Please sir, எடுத்துட்டாங்க வாங்க சார். சார். எங்க வச்சிருக்கீங்க காட்டுங்க. show me. See this. Oh my god. This is nothing but a traditional game which we play back in India in the villages. சொல்லுங்க சார் இந்தியா பத்தி. அவங்க சொன்னது எப்படி சார் நம்புறது? சார் இப்படிதான் சார் இந்த சேட்டு போய் நாங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்றா சார். This is not dangerous and you don't worry about it. I'll stand guarantee for it. Check their papers and treat them like a normal passenger. Okay? Okay, sir. See you. டேய் சார் சார் என்ன சார் எங்க கம்பெனி போறீங்க? கொடுங்க சார். இந்த Hi. Good morning. Good morning, ma'am. Are there any appointments for me? Yes, they are waiting for you there. என் பேர் அஜ்மல் மரிக்காயர்மா. நாங்க இந்தியன் முஸ்லீம். இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் சொத்து எல்லாமே என் ஒரே பொண்ணுக்காக தான்மா. இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு மாப்பிளையும் பார்த்துட்டேன். நான் விசாரிச்ச வகையில நல்லபடியா தான் இருக்கு. இருந்தாலும் உங்க டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா மாப்பிளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கைமா. Don't worry sir. எங்க டிடெக்டிவ் ஏஜென்சி நம்பி வந்திருக்கீங்க. நான் பாத்துக்கறேன். நீங்க எதிர்பார்த்து வந்த வேலையை 2 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன். Here is this photo, ma'am. Okay. பாஸ் நான் ஜோகன் பேசுறேன். சொல்லு. நீங்க சொன்ன அந்த குடும்ப டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு இப்பதான் வந்துட்டு போறாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி எனக்கு சொல்லு. ஓகே பாஸ். okay. Send Christopher Lee to the western wing and Lee Yong to the northern wing. I will come and take care of the rest. Okay? Take care. Yes, sir. Bye-bye. பேசாம இருடா மருது. வாடா. ஏய் யாரா அவன்? Hey, கிலிதாண்டே. சார் நீ டேய் ஏய் ஏய் கமல்றேன். டேய் எந்திரா. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு அந்த போங்க சார். கில்லி நீங்க இன்னும் போலையா வெளியே? சார் விட்டா போக மாட்டேன் நான் சொல்றோம். யாரும் வரலையே சார் கொண்டு போக. என்ன சொன்னாங்க ஆபீசர்ஸ்? பாஸ்போர்ட் மட்டும் தான் ஒரிஜினல்ன்றாங்க சார். மற்ற ஒர்க் பர்மிட்ல டூப்ளிகேட்ன்றாங்க சார். கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தாங்களா? சார் ஊர்ல இருந்து வரும்போது சாமி முன்னாலே போட்டு பார்த்தோம் எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. சார் நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். கம்ப்யூட்டர்ல நான் இல்ல. யார் செக் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். காட் இட்? நீங்க தப்பான ஏஜென்ட்டை நம்பி வந்திருக்கீங்க. அதனால தான் உங்க ஒர்க் பர்மிட்லாம் தப்பா இருக்கு. நிறைய பணம் கொடுத்து ஏமாந்தீங்களா? இல்ல நான் ஏற்பாடு பண்றேன்றீங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? திரும்பி ஊருக்கு ஆமா போறீங்களா? சார் அனுப்பிச்சிருங்க சார். எங்க ஆயா கலியாவது டேய் கொடுத்து சும்மா வெறும் பண்ண வாங்கி தராங்க. சார் எங்க மாமா ஒருத்தர் இங்க இருக்காரு சார். மாமாவா? ஆமா சார் மம்முட்டி மாமா இங்க தான் சார் இருக்காரு. அவருக்கு வாய் மம்முட்டி மாதிரி இருக்கானா மம்முட்டி மாமான்னு கூப்பிடுவோம் சார். சார் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இது இந்த வேலையில தான் சார் இருக்காரு. இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விட்டா போயிடுவீங்களா? கண்டிப்பா போயிடுவோம் சார். கூட்டு போயிடுவாங்க சார். சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு. அப்படியே டாக்ஸிக்கும் காசு. நீங்க செஞ்ச உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க போய் மாட்டோம் சார். உட்காருங்க ஃபர்ஸ்ட். டிரைவர் சார். drop them in Bukit Bintang. Okay? எஸ் சார். அவ்வளோ பெரிய கட்டண்டா. ஏய் பாத்ரா கழுத்து சுளுக்கிக்க போகுது. டேய் சகா இந்த ஊர்ல நிறைய கொல்டால் போல இருக்கு. எல்லாரும் அந்த வேலை தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஊர் ஃபுல்லா பில்டிங் ஆகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஒவ்வொரு மாடியா கட்டிட்டு மேல மேல வச்சு ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மொத்தமா படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிமித்தி வச்சாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இதுவும் நல்ல ஐடியாவாகுதே. நம்ம ஊர்ல போய் ட்ரை பண்ணலாம். டிரைவர்னே எதனா குழந்தைய பார்த்தா பக்கத்துல கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஏன் எதுக்குடா? இல்ல மாமா சொன்னாரு மலேசியால எந்த குழந்தைய கேட்டாலும் அட்ரஸ் சொல்லுனாரு. அதான் கேட்டு பார்க்கலாம். குழந்தைய கேட்டாலும் அவர் அட்ரஸ் கிடைக்காது. அதாவது கழுதையை கேட்டாதான் உண்டு. டேய் இவன் மலேசியால இருந்து நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டான்டா. யோ 5 ஸ்டார் ஹோட்டலியா? 5 ஸ்டார் ஹோட்டல். பாத்தியா நான் சொல்லிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன். டேய் சரா என்னடா மலேசியானா மன்னார்குடி கூட்டு வந்திருக்கான். டேய் கம்ப்ரமாஸ் இது என்ன இடம்டா? டேய் சகா இது மலேசியா இல்லடா. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் நம்ம குட்டில ரோட்ல எடுத்து வச்சிட்டான்டா. அப்படியே This is 5 star hotel. இதாடா 5 ஸ்டார் Go, ஹோட்டல். man. சகா கேளுடா. டேய் நில். டேய் டேய் விட்டு போய்டா. ஏய் ஒதுங்கடா தம்பி
தொப்பி போட்ட தம்பி. தம்பியா? சரி சரி மேனேஜர் கூப்பிடு. மேனேஜரா? மேனேஜர் இல்ல, மன்மதனை கூப்பிடு. மன்மதனா? யோ, என்ன எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான்? அதானே. புதுசா வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? இத பாரு, ஜிஎம் யா மன்மதன், இந்த ஹோட்டலோட ஜெனரல் மேனேஜர். யாரு இவனா? இவனாவா? ஏன் வேலை செய்யற பையன் முதலாளி மரியாதை இல்லாம பேசுற? இந்த கடைக்கு முதலாளியே நான் தான்டா. முதலாளி இவனா சார்? அப்ப இவர் யார் சார்? பின்னாடி பொறுக்கிக்கிட்டு இருப்பான், போய் பாரு. போய்கிட்டு இருப்பானா? டேய் மாமா, என்ன பெருச்சாலியாடா? இவங்க எங்க எங்க வசமா மாட்டிக்கிட்டோம். ஏன்யா உன்னை நம்பி வட்டிக்கு கடனை வாங்கி இங்க வேலைக்கு வந்தோம். தப்பான ஏஜென்ட கை காட்டியிருக்க நீ. மாப்ள, அவன் பிராடு தான்டா. ஆனா இவ்வளவு பெரிய பிராடு தெரியாது. ஓ, நீ நற்சான்றிதழ் வேலை தெரியும் அவனுக்கு. ஏன்டா மாமா, ஊர்ல வந்து நான் 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர்னு சொன்னேன், நம்பினேன். ஆனா தம தூண்டு சல்பேட்டா பாட்டில காட்டி இதான்டா சகிலா, இதை எப்படி குடிக்கிறதுன்னு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னிய மாவன. அதாச்சும் பரவாயில்லடா. ஏர்லைன்ஸா, அதுவும் பவர் ஏர்லைன்ஸா. யோ, இது நான் மட்டும் இல்ல, உலகத்துல எவனும் ஜீர்ணிக்க மாட்டான். சகா, இவன் பத்த வச்ச அடுப்புக்கல்ல இன்னும் சூடாதான் இருக்கும். இவனுக்கு இதெல்லாம் பத்தாது, கல்லு மேல உட்கார வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும். யோ, இப்படிதான் ஊருக்குள்ள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? மாப்ள, என்ன மன்னிச்சுக்கடா மாப்ள, எனக்கு வேற வழியே தெரியலடா மாப்ள. எங்களை மாதிரி வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க எப்பயாவது ஒரு தடவை தான் ஊருக்கு வரோம். அப்படி வர அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு தீபாவளி. அப்படி நாங்க வரும்போது நீ எப்படி இருக்கிற, என்ன பண்ற, என்ன செய்யறன்னு யாருமே கேக்குறது இல்லடா. வந்த உடனே என்ன வாங்கிட்டு வந்தேன்டாடா கேக்குறாங்க. என்ன பண்றது, வரட்டு கௌரவத்துக்காக ஷாம்பு செண்டு சோப்புன்னு வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுக்குறோம்டா. அதை வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக மறுபடியும் புரோட்டாடையில போய் வெந்து சாரும்டா. ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க சிரிக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. சத்தியமா இல்லடா. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற துக்கம் அனுபவிக்கிறவங்களுக்கு தாண்டா தெரியும். என்னை நம்பி வந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன்டா. ஆள் வச்சு பண்ணுவியா? டேய் மாப்ள, சொல்றது கேள்றா. என்ன இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டவன் ஒருத்தர் இருக்கா. நான் அவன்கிட்ட உங்களை பத்தி சொல்லி எப்படியாவது வேலை வாங்கி தரேன். நீங்க அவனை போய் பாருங்க. அவன் யாருன்னா, I read your biodata. You are making soup very good. அதனால மஜித் இந்தியா பக்கத்துல இருக்க பேலஸ் ஹோட்டல்ல போய் காபி போடுங்க. ஓகேவா? Don't forget the captain. Rank Bergi. Thank you. டேய் அவர்தான் மாமா சொன்ன ஆளு இவன் தான்டா. என்னடா அவன் ஊட்டில உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி இருக்கிறான். இவனா டைகர் ஷேவ் பண்ண கரடிதான். சகா, எனக்கு என்னவோ மம்முட்டி வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சது. இவனை பார்த்தாலே ஃப்ராடுன்னு தெரிஞ்சுடா. எனக்கு நம்ம ஏமாறதான் போறோம். டேய், பேயை பார்த்தாலும் நாயை பார்த்தாலும் பயமா தான்டா இருக்கும். அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியலடா. பாரு, சுத்தி எத்தனை பேர் வேலை கேட்டு. நீ நல்லா தள்ளுவியா? ஏய், நான் சொல்றது பொம்பளைகளை தள்ளி விடுறது இல்ல, தாலி தள்ளணும் ஏர்போர்ட்ல. You rank Bergi. You rank Bergi. Thank you. Don't forget the captain. அந்த பில்டிங்ல அந்த லென்த்தி ராடுல கம்பி கட்டுற வேலைக்கு You rank Bergi. Thank you. கான்டாக்ட்லாம், ஃபோன் நம்பர்லாம் ஓகேலா. பார்த்தா சைனாக்காரர் மாதிரியே இருக்கிற. சாக்கி சான் சொந்தக்காரரா? உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? சரி, ஒன்று செய்ய, ஒரு காப்பி வாங்கிட்டு வா. உனக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு சொல்லு. போ, சரி. ஏய், இது ஒன் வே டிராபிக். காப்பி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். போ, தலையை சொரியாத. ஒண்ணு இல்ல, போ. டைகர் வே பரான்றது யார் நீங்க? நாங்க நம்ம மம்முட்டி மாமா அமிச்ச ஆளு. ஓ, மம்முட்டியா? போன தடவை ஷூட்டிங் வரும்போது என்கிட்ட மலைப்பார் வீடு கேட்டார் மம்முட்டி. அதை நான் புடிக்கல. அட, அவர் இல்லைங்க, மன்மதன் மாமாங்க. ஓ, மன்மதன். ஐயோ, அவர் மலேசியால எனக்கு சீனியர். சீனியரா? யோ டைகர், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த ஆள் ஒரு பெரிய ஃப்ராடு. அவனுக்கு ஃப்ரெண்டு நீன்ற. எவ்வளவு புரோட்டா பணஞ்சுக்கிட்டே போட்டு கொடுத்துருக்கு பாரு. ஆமா, உங்களுக்கு என்ன வேலை வேணும்? என்ன, குறைஞ்ச நேரத்தில் நிறைஞ்ச சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது தோ போயிட்டு தோ வந்தோடனே உங்க கையில காசு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, புரோட்டா வாங்கிருக்கீங்களா? காலையிலே பரோட்டா சாப்பிடலாம். ஹலோ, கவுத்தி போட்டு முதுகுலே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டை இல்லாம குளிக்க முடியாது. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பேர் தான் ரோத்தா. டைகர், மலேசியால எல்லா ரோத்தா வாங்கி தான் வந்துக்கிறோம். நீ சும்மா உட்கார விடாம ஒரு வேலை வாங்கி கொடு. உங்களை பார்த்த உடனே வேலை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கர்த்தர் எனக்கான இன்றைய அப்பங்களை வழங்கி விட்டார். கமிஷன் கன்ஃபார்ம். என் பேரை காப்பாத்தணும். 2 பேர் ஒழுங்கா வேலை டைகர், என்ன வேலை? கிச்சன்ல தான்ப்பா. அதான், கிச்சன்ல என்ன வேலை? கிச்சன்ல கிளர்க்கு வேலையா கொடுப்பாங்க? கிளற வேலை தானே கொடுப்பாங்க.
போங்க உள்ள போய் மாவாட்டுங்க. டைகர் இது கஷ்டமான வேலையா இருக்கும் போலுங்க. நீ இன்னும் இதா போய் இதா வர வேலைன்னு சொன்ன. இதா கிச்சனுக்கு போய் இதா டேபிள் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா? இது பொறுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க வாங்க. வாங்க. ஹோட்டலுக்கு 2 நல்ல பசங்க வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப நேர்மையான பசங்க. அதாவது நம்ம சென்னையில டாஸ் ஹோட்டலா இருந்ததுல அத தாஜ் ஹோட்டலா மாத்துனது இந்த தம்பிங்க தான். ஓஹோ. அப்புறம் மெரிடியன் ஹோட்டல் இருக்குல்ல அத லீ மெரிடியன் ஆக்குனது தம்பிங்க தான். லீ ஹோட்டல்ல எங்க டைகர் இருக்கு? ப்ரூஸ்லி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல் தான் லீ ஹோட்டல். அமைதியா இருக்கணும். சைய தக்கமா சியமா சயம்லாம் சயா. அக்கான் மலிகாட். டைகர் இப்ப என்ன சொன்னீங்க? மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்கன்னு மலாயில சொன்னேன். தம்பி கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. அதுக்கு பதில் கண்டுபிடிச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். கேள்வி கேட்காம உள்ள போ. சலமட் பாக்கி கேவு. தேங்க்ஸ் சார். அங்கிள் சிக்கன் பிரியாணி. நாளைக்கு சிக்கன் பிரியாணி. மேடம் சிக்கன் பிரியாணி தெரிஞ்சிருச்சு. தென் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? யா. நாளை மட்டன் பிரியாணி. What the hell you are doing? Let us leave. எதை கட்டாலும் காலியாச்சுட்டானுங்க. நல்லாவே காலியா இருக்கு. என்ன நடக்குது உள்ள? ஒரு டத்தோவா ஆக வேண்டியவன குத்தோன்னு குத்து வாங்க விட்டீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டைகர் ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிடுறியாலும் நானும் செத்து போவான் நாக்கு கேட்டுச்சு. அதான் லைட்டாவா? நீ எவ்வளவு வெயிட்டா சாப்பிட்டேன்னு கூகுள்லே காட்டுது தெரியுமா உனக்கு? இப்படியே போனீங்கன்னா 2 பேர்த்த பிட் பாக்கெட் அடிங்க. இந்த கவர்மெண்டே உங்களை மதுரையில கொண்டு போய் சேர்த்துரும். See you bye. டைகர் என்ன டைகர்? உங்க சீனியர் சொல்லி தான் நாங்களே உங்களை நம்பி வந்தோம். இப்போ நீங்க நடு ரோட்ல விட்டு போறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன வேலை வாங்கி தரது? அடிச்சு பேக் எங்க மாட்டி விட்டுருக்காங்க தெரியுதுல்ல? டைகர் ஏதோ தெரியாம நடந்து போச்சு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க டைகர். ஆமா டைகர். சரி இனிமேல் ஒழுங்கா வேலை பார்க்க. எந்த சட்டையும் பண்ண கூடாது. சரி ஓகே. டைகர் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குறைஞ்ச நேரத்துல இறங்கி சாப்பிடலாம். நான் மர்டரே உன்னைய வச்சு தான் பழக போறேன். ஒன்னே சூப் போட்டு குடிக்கலன்னா என்னன்னு பாரு.